உங்களுக்கு 3 போன் நம்பர். இளங்கோனவையா, கடவுள் வாழ்த்து. நல்லதுமா, நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் இளங்கோவன் ஐயா அவர்களை, வாஸ்து நிபுணர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை மூலம் ஏற்றினை நந்தி மகன் தன்னை ஞான குழந்தினை முந்தியில் வைத்தடியேன் போற்றுகின்றேனே. வேயிரு தோழி வங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உடமே புந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெள்ளி சனி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகுவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோங்க. ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோம். பவாய குண சம்பவாய சிவதாண்டவாய நமோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் பயன்படும் விதமாக வழங்கக்கூடிய ஜோதிட டிப்ஸ், இந்த ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். அதாவது தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது இன்றைய மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரம் என்பது இன்றைய நாள் எருமைக்கு அகத்திக்கீரை கொடுப்பதால் யமபயம் நீங்கும். நன்றி, வணக்கம். மேலும் இன்றைய வகுப்பு ஆசிரியர் 2ஆம் பாவத்தை எடுக்கக்கூடிய திரு மஞ்சுளா மேடம் அவர்களுக்கு இந்த மேடையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். மேடையை அலங்கரிக்க வாருங்கள் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு திடீர் வாய்ப்பாக கிடைத்திருந்தது. ஏனென்றால் இன்னைக்கு பேசக்கூடிய நம்மிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் வந்து திடீர் என்று அவர்களுடைய அம்மாவின் உடல்நிலைக்கு சரியில்லாத காரணத்தா போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுனால அவர்கள் சார்பாக இன்று நான் எடுக்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நமது நிறுவனர் கனகாம்பல் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் தண்டபாணி ஐயா மற்றும் குழுவில் இருக்கிற அனைவருக்கும் முதலில் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் பாவகம் ஜோதிடராகிய அனைவருக்கும் தெரிந்தது அப்படிங்கிறதும் சொல்லலாம், ஆர்வலர்களும் அப்படி புரிந்து கொள்ளலாம். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது பொதுவாக காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்புல வந்து மேஷத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வீடு ரிஷபம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், 2ஆம் பாவகம் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த 2ஆம் பாவகத்தின் மூலம் நாம் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, முதல்ல இந்த 2 அப்படிங்கிறது நம்முடைய வாக்கு வன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடியது. நம்மளுடைய வாக்கு, அதாவது இந்த இவங்க வந்து உண்மை பேசுவாரா பொய் பேசுவாரா அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வாக்கு சொல்லக்கூடியது. அதே போல குடும்பம், அதாவது ஒரு அம்மா அப்பாவோட, ஒரு சகோதர சகோதரனோட, அப்புறம் அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து எடுத்து காட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உடத்தில் வந்து முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படிங்கிறதே வந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி அப்படின்றத இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது எடுத்து சொல்லும். அடுத்ததாக வலது கண்ணில் வந்து ஒரு கண்ணுடைய பாதிப்பு இருக்கா, நல்லா இருக்கா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2ஆம் பாவகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்தா அதன் மூலம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்து என்ன செய்யலாம்னா 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஜாதகர் வந்து ஆணாக இருந்தால் அந்த 2ஆம் பாவகம் வந்து பெண்ணுக்குரிய ஆயுள் சாணம் அப்படிங்கிற மாரி வரும். இதே வந்து ஜாதகர் பெண்ணாக இருந்தால் அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஆணுக்குரிய அந்த ஆயுள் சாணம் அப்படிங்கிற மாரி நமக்கு வரும். அதே போல அசையும் சொத்து அப்படிங்கிறதும் இந்த 2ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையில வரும். அதோட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது
இந்த 4 என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 11ஆம் இடமாக வரும். 4ன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 11ஆம் இடமாக வர்றதுனால தாயினுடைய மூத்த சகோதரர் அப்படிங்கிற அமைப்புல வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். அதே போல இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த படிப்பு சார்ந்த நிகழ்வா வர்றதுனால நமக்கான அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறதையும் இந்த 2ஆம் பாவகத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே போல நெருங்கிய நண்பர்கள், நம்ம பேசக்கூடிய திறன், இந்த பேசக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த திறன் அப்படிங்கிற சொல்ல 2ஆம் பாவகம் நல்லா இருந்தா இவர் உண்மையை பேசுவாரு. 2ஆம் பாவம் போய் எங்கேயாவது ஆரட்டுல ஒழிஞ்சுக்குச்சு அப்படின்னா நம்ம வந்து பொய் பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து நம்ம பொதுவாக இந்த 2ஆம் பாவகத்தை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த அமைப்புகளை வச்சு இந்த 2ஆம் பாவகத்தின் மூலம் இதை வந்து நம்ம புரிந்துக்கலாம். சரி, 2ஆம் பாவகம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவகம் ஒரு குடும்பம் அப்படிங்கறத சொல்றதை விட இந்த வருமானம், பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. அதாவது 2, 6, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் சாணம் அப்படிங்கிறது இந்த 2ஆம் அதிபதியை வச்சுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வழிகட்டுறோம். இந்த 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதியை வச்சுதான் எப்ப பணம் வரும், நமக்கு எந்த வயசுல வந்து பணம் வரும், நம்மளுடைய ஜாதகத்துல வந்து எந்த காலகட்டத்தில், அதாவது பிறந்த உடனே வருதா இல்ல ஒரு நம்ம சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான், வயதான காலத்தில் வருதா, சோ இந்த மாரி ஒரு அமைப்புகளை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதியை வச்சுதான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி வந்து என்ன சாரத்துல இருக்கிறாரு, அதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாரு, ஒரு நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா, அதான் சாரம்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி எந்த சாரத்துல இருக்கிறாரு, அந்த சாரத்துல மட்டும் இல்லாம அந்த அந்த 2ஆம் வீட்டுக்குரியவர் எந்த வீட்டுல எந்த பாவகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எந்த அந்த 2ஆம் அதிபதி யாரை போய் தொடுறார், அப்புறம் எந்த இடத்துல போய் இருக்கிறார், அவர் எங்க போய் யாரை சந்திக்கிறார். சோ இதெல்லாம் வந்து கூட்டாக நம்ம ஆராயும் போதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளாதாரம், அந்த பணம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம எடுத்து சொல்றது எளிதாக இருக்கும். இதை பொறுத்துதான் வந்து இந்த இந்த 3 காரகத்துவங்கள், அதாவது இந்த 2ஆம் இடம், இது 2ஆம் இடத்துல இந்த அதிபதி போய் யாரை வந்து எங்க தொடுறாரு, அவருடைய சாரம், இதெல்லாம் நம்ம ஒண்ணா வந்து கணக்கிடும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2ஆம் பாவகம் பணம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் பாவகம் சப்போர்ட் பண்ணாம எந்த ஒரு ஜோதிடராலுமே வந்து பணத்தினுடைய தன்மையை வந்து ஒரு மனிதர், ஒரு ஜாதகருடைய பொருளாதாரத்தை பத்தி எடுத்து சொல்லவே முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொழிலை பத்தி கேட்கிறாரு அப்படின்னோம்னா இந்த 2, 10 அப்படிங்கிற பாவத்தை பார்க்கணும். ஏன்னா 2ங்கிறது அந்த வருமானம், 10ங்கிறது தொழில். இப்ப இந்த தொழில் மூலம் இவருக்கு வருமானம் வருமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2ஆம் இடமும் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதிகள் அவர் வாங்கிய சாரங்கள் எல்லாம் இருக்கணும், அதுபோல 10ஆம் பாவகத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு திருமணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த திருமணமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெறும் வந்து 7 மட்டும் நம்ம பார்க்கப்படுறது கிடையாது, 2ஆம் பாவகம் பார்க்கணும். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய, இப்ப ஒரு ஆணாக இருந்தா குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண் எப்படி இருப்பா, இல்ல பெண்ணாக இருந்தா குடும்பத்துக்கு பார்க்கக்கூடிய ஆண் அவர் எப்படி இருப்பாரு, அதே போல 7 அப்படிங்கிறது அந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த 2 அப்படிங்கிறது ஒரு திருமணக்கான நிலையிலையும் கூட நமக்கு வந்து அதை வந்து சேர்ந்துதான் நம்ம மதிப்பு பெறணும். அதே போல இப்ப ஒரு நம்ம வீடு, வண்டி, வாகனங்கள் அப்படின்னு பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு, இந்த வண்டிகள் வாங்குறதுனால அது வந்து நமக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்குமா, இல்ல அதனால ஏதோ பிரச்சனைகள் வருதான்னு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி 2, 4, 11 அப்படிங்கும்போது ஒரு மிங்கிலாகி தான் நமக்கு இந்த ஒரு வரும். ஆக இந்த 2 இல்லாம வந்து இந்த பொருள் அப்படிங்கிற சாணத்தை வந்து பணம் அப்படிங்கிற சாணத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க முடியாது. 2ஆவது அவ்வளவு வரும் முக்கியம். ஆக அந்த தனம்ங்கிறது நமக்கு வந்து முக்கியம், குடும்பங்கிறதும் முக்கியம். அதே போல இந்த குழந்தை ஸ்தானம் அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னால இந்த குடும்பம், இந்த குழந்தை, இந்த பாக்கியம், அந்த நமக்கு அந்த 2ஐயும் வந்து இணைக்கும் போது அது. ஆக இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்த்து நம்ம பயன் சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகமும் இப்போ ஒரு பொதுவா வந்து இப்ப இவர் இப்படிதான் பேசுவாரு அப்படின்லாம் சொல்ல முடியல. இவர்கிட்ட போனோம்னா எப்ப பார்த்தாலும் வேகமா தான் பேசுவாரு, எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசுவாரு, இவர்கிட்ட போனா ரொம்ப அன்பா பேசுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது அவர்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இந்த 2ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அது வாங்கின ஆதிபத்தியம், அதாவது அந்த பாவகத்துடைய தன்மைன்னு சொல்லும் பாத்தீங்களா, அந்த வாங்கின ஆதிபத்தியத்தையும் அந்த கிரகம் பிளஸ் அந்த ஆதிபத்தியம் 2 இணைச்சு என்ன தன்மையில வருதோ அதை போலதான் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுமும் அவருடைய பேச்சினுடைய தன்மை இருக்கும். அப்படிதான் வந்து அவருடைய பேசுவார். அந்த ஜாதகர் 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடமும் இருக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கறத சம்மந்தப்படுத்தி தான் அவருடைய பேச்சினுடைய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றது எடுத்துக்கணும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரிஷபத்துக்கு வந்து என்ன பண்ணா இந்த 1 6 கூடையவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னமா இருந்துச்சுன்னா 1 6 கூடையவர் வந்து என்ன ஆகும்னா, 2ல இருக்கிறத வந்து போய் பேசினா வந்து எப்படி பேசுவாரு, 2ல வந்து இருக்கிறத போய் பேசக்கூடிய எப்படி பேசுறாருன்னா என்னது, ஒரு வேலையை சொன்னா வந்து இவர் வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆள் பேசுறதெல்லாம் சும்மா வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி போனோம். ஏன் அப்படின்னா 1 6 அப்படிங்கிறது என்ன, ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அப்படிங்கிறதுனால 2ல இருக்கவங்கள்ட்ட போய் அவர் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதகர் அவருடைய பேச்சினுடைய தன்மையே வந்து எதுவுமே அந்த இடத்துல வந்து பயன்படாது, அந்த மாரி தான் இருக்கும். அதே போல வந்து 12ஆம் இடத்துக்குரியவர் போய் 2ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட பேசுறாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவரும் பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இவர் வந்து பேசுறது எது பாத்தீங்கன்னாலும் அவர் பேச்சுல வந்து ஒரு ஒரு புரிதலே எதுவுமே இருக்காது, அவர் ஒரு குப்பைத்தன்மையாகத்தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையா வந்து சொல்லுவாங்க. இதே போல 2ம் 4ம் சம்மந்தப்படுதுன்னு வைங்களேன். 2ம் 4ம் சம்மந்தப்படுதுன்னா, இப்ப 2ங்கிறது ஒரு பேச்சுன்னு சொல்லியிருக்கோம், 4ங்கிறது ஒரு தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதுனா, ஒரு அடிக்கடி இந்த பேச்சுல வந்து அம்மாடி ஆத்தாடி அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அம்மாடி அப்பாடி ஆத்தாடின்னு, அந்த பேரே அடிக்கடி அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். இதே 2 9 இணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 2 சம்மந்தப்படுச்சுன்னா உடனே இப்ப எப்படி 2 4ன்னு அம்மாடின்னு சொல்றாரோ, அதே போல 2 9 அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து என்ன சொல்வாரு, அப்பாடி அப்பாடின்ற வார்த்தையை வந்து இவர் பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது மாரி பழக்கத்துல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்துல வந்து இந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த பற்களையும் வந்து நமக்கு காமிக்கும், பற்களையும் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும். ஏன்னா முகம் அப்படிங்கிறதுனால இந்த பற்களுடைய அமைப்பு அதையும் வச்சு நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கலாம். இந்த 2ஆம் பாவகம், அடுத்தது அந்த இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன் குரு. பொதுவா வந்து ஒரு பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த 4 நிலை அப்படிங்கிறது ஒத்து வரணும், அப்பதான் வந்து அந்த பணத்தினுடைய தன்மையை வந்து நம்ம ஆராய முடியும். அதாவது என்னன்னா 2ஆம் பாவகம், அந்த 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி, அப்புறம் சுக்கிர பகவான் குரு பகவான். ஏன்னா 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது பணம்ன்ற ஸ்தானத்தை சொல்லியிருக்கோம், அந்த பாவத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறது நம்ம ஒண்ணு எடுத்துக்கிறோம். அப்புறம் சுக்கிரன் அப்படின்னு சொன்னோம்னா சிறு பணம், அப்போ கொஞ்சம் அதாவது வரவுக்கு ஏற்ற செலவுக்கு ஏற்ற பணம் சொல்லுவோம்ல, அந்த மாரி இருக்கக்கூடியதை வந்து சிறு பணம் சொல்லுவோம். ஆனா குரு அப்படிங்கிறது பெரும் பணம் அப்படின்னு சொல்லுவோம். பெரும் பணம் அப்படின்னா நம்ம தேவைக்கு போக சேமிக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஆக இந்த 4வருடைய இணைவு ஒரு ஜாதகத்துல நன்றாக இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன செய்வார்னா நல்ல நிலையில வந்து அந்த பணத்தை வந்து சேமித்து வைத்து இருப்பார் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதே நேரம் இதை வந்து இன்னொரு எப்படி வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவா வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2ஆம் பாவகத்துல வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாதான் கொஞ்சம் நல்லது அப்படின்ட்டு ஒரு நூல்கள்ல குறிப்பிடுறாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு அடுத்த இடத்துல வந்து ஒரு கிரகங்கள் இருக்கணும், அந்த இடம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையும் உண்டு. இல்லையா அந்த அந்த 2ஆம் இடத்தை ஏதேனும் ஒரு கிரகங்கள் தன்னுடைய பார்வையால் வந்து பார்த்தாலும் ஏதோ வந்து என்ன செய்யலாம், அவருக்கு வந்து அந்த பொருள் வந்து இது ஈட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு சிரமத்திற்குரிய ஒரு வகையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வந்து சனி கிரகம், சனி பகவான் அப்படிங்கிறவர் 2ல இருந்துச்சு அப்படின்னாலும், இல்ல இந்த 2ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்த்தாலும், இல்ல இந்த 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த 2ஆம் அதிபதியோட தொடர்புல இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் என்னதுன்னா தொழில்காரகன்னு சொல்லக்கூடியவர். ஸோ அப்படிங்கும் போது அந்த பணம் ஈட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சனி 2ல் இருந்தாலும் 2ஆம் பாவகத்தை பார்த்தாலும் இல்ல 2ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாலும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல இன்னொரு நிலையும் உண்டு, என்ன அப்படின்னா சனிக்கு அடுத்ததாக சுக்கிரனோ, ஏன்னா இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய பணக்காரகன் அப்படி சொல்லக்கூடியவங்க குரு சுக்கிரன் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஆக ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு நிலையில வந்து ஒரு சனி பகவான் அந்த நம்ம லக்னத்துல இருந்து தொடர்ந்து பார்க்கும்போது சனி பகவான் நிக்கிறாருன்னா அவருக்கு அடுத்த ராசி கட்டங்கள்லயோ இல்ல ஒரு 1 2 அந்த மாதிரி நிலையில வந்து சுக்கிர பகவானோ இல்ல குரு பகவானோ இருந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கு இந்த தொழில் ரீதியாக இந்த பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சனி வந்து இந்த சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலும் சரி, இல்ல சுக்கிரன் சனி சாரத்தில் இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த பொருளாதாரம் நம்ம பொருள் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி நம்ம வந்து இந்த சனிக்கு அடுத்ததாக
நம்மளுக்கு வந்து சுக்கிரன் வரலாம், இல்லைன்னா குரு வரலாம்னு சொல்லியிருந்தோமோ. ஸோ அந்த ஒரு நிலையில இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதே மாறாக குருவுக்கோ இல்ல சனிக்கோ, குருவுக்கோ இல்லது சுக்கிரனுக்கோ அடுத்த நிலையில அவர்களை தாண்டி அடுத்த பாகத்துல அடுத்த கட்டங்களையே வந்து சனி பகவான் இருந்தா அப்படின்னா இவர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் உயர்வு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பாக நம்ம வந்து ஒரு பார்த்ததையும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு பலனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து எப்படி கிரகங்களை வந்து தனித்து இந்த சனி பகவான் அடுத்து சுக்கிரனும், இந்த சனி பகவான் அடுத்து நமக்கு வந்து குரு பகவானா இருந்தால் பொருளாதாரத்தை உயர்வு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு நிலை பாத்தீங்கன்னா, இந்த சனி சுக்கிரன் இணைவாகவோ இல்ல சனி குரு இணைவாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் வந்து சேமிப்பது மிகவும் கஷ்டம் அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்களால் வந்து அதாவது 10 ரூபாய் வருதுன்னா பின்னாடியே 11 ரூபாய்க்கு செலவு இருக்கிற மாரியே இருக்கும். ஆக வரவுக்கு தக்க செலவு, வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குமே ஒழிய அவர்களால் எந்த காலகட்டத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறத இவர்களால் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். எப்பொழுது அப்படின்னா குரு சனி இணைவு ஆர் சுக்கிரன் சனி இணைவு ஒரு ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த நிலையை வந்து சொல்லலாம். அப்புறம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்னொன்னும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அதாவது இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்ததுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவர் பிறந்ததையும் உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல சம்பாத்தியத்தை அவங்க ஈட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை இவனுக்கு பிற்காலத்துலதான் வந்து ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம குடும்ப ஜோதிடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு அது குரு சுக்கிரன் இவர்கள் 3 பேரும் 2ஆம் அதிபதி குரு சுக்கிரன் இவர்கள் மூவரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிற இடத்துக்கு 4 கட்டத்துக்கு மேல, இப்போ லக்னம் இருக்கு, லக்னம்னு ஒரு 4ஆம் பாவகம்னு இருக்குங்க, அந்த 4ஆம் பாவகத்துக்கு மேல 2ஆம் அதிபதியோ இல்ல குருவோ சுக்கிரனோ இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு 40 வயதுக்கு மேலதான் அவர்கள் வந்து பணத்தை வந்து அவர்களுக்கு ஈட்ட முடியும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்குள்ளாரையாகவே இருந்துச்சு அப்படின்னா அதாவது 2லயே இப்ப இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகங்கள், இவருடைய குழந்தை பருவத்திலேயே அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த வருமானம் வந்து ஒரு நல்ல வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா இந்த ஜாதகருக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு எப்ப வருதுன்னா இந்த 4 கட்டங்கள் தாண்டி இருந்துச்சுன்னா 40 வயதுக்கு மேல் அப்படிங்கிற ஒரு அமைப்புலதான் வந்து நம்ம வருது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏற்கனவே தான் சொல்லிட்டோம், இந்த 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அமைப்பை வந்து தரும்னு சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது தேவையான பணத்தை தரும் அப்படின்னு சொல்லுவோம். குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு சேமிப்பான பணத்தை வந்து நம்ம தரக்கூடிய அமைப்புல இருக்குதுன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல்ல சுக்கிரனும் அடுத்து குருவும் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜாதகத்துல வந்து ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சுக்கிரனுக்கு அடுத்த கட்டங்கள்லயும் அந்த குரு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுது. இந்த இரண்டினுடைய அமைப்புல வந்து என்ன மாரி பலன்கள் சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஒரு 3ஆம் பாவத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் தான் குரு சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 4லயோ 5லயோ வந்து குரு இருந்தாருன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற போது என்னன்னா என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த பொருளாதாரத்துக்கு வந்து எப்படின்னா இந்த பின்காலத்துல வந்து ஒரு பென்ஷன் இதெல்லாம் வாங்கி ஒரு நல்ல நிலையில அவர்கள் வந்து என்ன ஆகும்னா அந்த பொருளுக்காக பணத்துக்காக வந்து அவருக்கு அலைய வேண்டிய தேவையில்லாம ஒரு சேமிப்போடு நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த முதல்ல வந்து சுக்கிரனுக்கு அடுத்து அந்த கட்டங்களை குருவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு நிலை ஏற்படும் சொல்லலாம். இது மாறாக இது அப்படியே வந்து குருவுக்கு அடுத்து சுக்கிரன் வரக்கூடிய அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா இவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஒரு ஜாதகர் வந்து அவங்கள்ட்ட வந்து பார்த்தாலும் சரி, இல்ல இந்த ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு இருக்கும்போது அவர் தெரிந்தவர்களாக இருந்தா நாமே இதை அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். எப்படி அப்படின்னா சம்பாதிக்கிறதை சூதனமாக நீங்க சேமித்து வைங்க. ஏன் அப்படின்னா இந்த குருக்கு அடுத்த நிலையில சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னன்னா குரு வந்து ஒரு தாராள பிரபு அப்படிங்கறதுனால சம்பாதிக்கிறத வந்து என்ன செய்வாரு, யாரு கேட்டாலும் எடுத்து கொடுத்துட்டு, அதாவது இந்த நமக்கே இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது அந்த குருனுடைய ஆதிபத்தியத்தின் மூலம் அவர் குணாதிசயத்தின் மூலம் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா கடைசி காலகட்டத்துல அவருக்குன்றது பொருளாதாரத்துல வந்து ஒரு கஷ்ட நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஒரு 2 கிரகங்கள் வச்சு நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ஒரு நிலையில வந்து பார்த்தோமோ அப்படின்னா
இந்த சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த 2ஆம் அதிபதி இந்த கிரகங்கள் வச்சு மெயின் குரு சுக்கிரன் சனியை வச்சு நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சரி, இப்போ வந்து ஒரு ஜாதகர் வந்து பணத்தை நல்லா சம்பாதிக்கிறாரு. இந்த ஜாதகர் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து அவரு அனுபவிப்பாரா அப்படின்ட்டு ஒரு ஒரு நிலை உண்டு இல்லைங்களா? இப்போ சம்பாதிச்சு குடும்பத்துக்கே கொடுப்பாருன்னு ஒவ்வொருத்தர் ஜாதகத்துல இருக்கும். இல்லை சம்பாதிச்சு தம்பி தங்கைகளுக்கு செலவு பண்ணுவார் அப்படின்ட்டு இருக்கும். இல்லைன்னா தந்தைக்கு பதிலாக குடும்ப பொறுப்பையே ஏற்றி இவர் வந்து செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நிலைகள் வந்து ஒரு ஜாதகருக்கு ஏற்படும். அந்த அளவுல வந்து ஒரு ஒரு 2 3 எனக்கு தெரிந்ததை சொல்றேன். அதாவது லக்னத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும் சரி, இல்லது லக்னத்தை வந்து குரு பார்த்தாலும் இவர் என்ன செய்யணும்னா இந்த ஜாதகர் வந்து தான் சம்பாதிப்பதை அனுபவிக்கக்கூடியதாக இருப்பார். ஏன்னா லக்னத்துல யார் இருக்காரு? குரு இருக்கிறாரு. அதே நேரம் குரு சுக்கிரன் அப்படிங்கிற இணைவு இருக்கிறதுனால அதே நேரம் அப்படியே இல்லைன்னா சுக்கிரன் மட்டும் இருந்து அவரை குரு பார்த்தாலும் அந்த லக்னத்தை குரு பார்த்தாலும் அவருக்கு இந்த ஒரு அமைப்பு உண்டு. இல்ல 2ஆம் பாவகம் 1ஆம் பாவகமும் இது சம்மந்தப்பட்ட, அதாவது 2ஆம் அதிபதி 1லயோ 1ஆம் அதிபதி 2லயோ அந்த மாரி தொடர்புல இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது சொல்லலாம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பூர்வ புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த 1ஆம் அதிபதி ஜாதகர் 1ன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த 5ஆம் அதிபதியும் வந்து தொடர்புல இருந்தாங்கன்னா அந்த மாரியும் அந்த ஜாதகம் சம்பாதிக்கக்கூடியதை அவர் அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரம் அடுத்த இன்னொரு நிலையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 1ஆம் அதிபதியும் 9வது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 9 சம்பந்தப்பட்டாலும் இந்த ஜாதகர் நிச்சயமாக அவர் சம்பாதிக்கக்கூடியதை அவர் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த நிலையில வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தாக வந்து இந்த 2ஆம் பாவத்தை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பணத்தடை, இப்போ வந்து பணம் எப்படி வருது, அது எந்த நிலையில இருந்தா வருது, அது அவர் அனுபவிப்பாரான்ற எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு பணத்தடை அப்படின்ற மாரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே தடை அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்ம தடைக்கான கிரகம், தடை செய்யக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் கேது பகவான் அப்படிங்கிறத சொல்லுவோம். கேது பகவானால ரொம்பவும் சொல்லுவோம். அவருடைய தசாபதிகளுக்கு அந்த அவர்கள் செய்த கர்மாக்கு ஏற்பதான் அவர் வந்து செய்வாரு. சின்ன சின்ன தடைகள் அவர் வந்து செய்வாரு அப்படிங்கிறது சொல்லலாம். ஆக இந்த கேது பகவான் 2ல் வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2ல வந்து கேது இருந்தாலும் சரி, இல்ல இந்த 2ஆம் அதிபதிக்கு வந்து இந்த கேதுவோட தொடர்பு, 2ஆம் அதிபதி வேற ஏதோ ஒரு பாவத்துல இருந்தோ இவர் வந்து தன்னுடைய 7ஆம் பாவையாக அவர் வந்து அந்த தொடர்புல இருந்தாலும் சரி, அல்லது வந்து குருவுக்கு அந்த ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய காரகன் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, குருவுக்கோ இல்ல சுக்கிரனுக்கோ பாத்தீங்கன்னா அந்த கேதுனுடைய தொடர்பு இருந்துச்சுனாலும் இந்த ஜாதகருக்கு பணத்தடை அப்படிங்கிறது நிச்சயம் வர வாய்ப்பு உண்டு. அதனால அத என்ன ஆகுனா எப்படினாலும் இப்ப இந்த பணத்தடை அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த கேது பகவான் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து பாக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பாவகத்தின் மூலமாக அந்த செலவுகளை கொடுத்து அந்த பணத்தடையை அவர் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது நம்ம ஒரு அதை எப்படி எந்த விதத்துல வந்து அது தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். குறிப்பாக கேது அப்படிங்கிறது ஒரு தடை கிரகம் எடுத்துக்கலாம். 2ல் இருந்துச்சு அப்படின்னா வருமானம் வர்றதுக்கே தடை அப்படிங்கிறதும் எல்லாம் எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதியோட தொடர்பு இல்ல குரு தொடர்பு இல்லைன்னா சுக்கிரனுடைய தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா பணம் வந்து வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த வந்து 3ஆம் பாவகத்துல போய் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி 3ஆம் பாவகத்துல இந்த 2ஆம் அதிபதி போய் உட்கார்ந்து இருந்தோம். அதே நேரம் அந்த இடத்துல கேதுவும் சேர்ந்து இருந்துட்டாரு அப்படின்னு வச்சுட்டோம்னா இது வந்து பணத்தடைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஏன்னா 2ல இருந்துச்சு அப்படின்னா தான் பணம்ன்ற வீட்டுக்கு அது தடைன்றோம். இப்ப இது 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. 3ஆம் வீடுங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு உறவு முறையில எடுத்துக்கிட்டோம்னா இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த இளைய சகோதரத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த ஜாதகர் பணம் கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன ஆகும், அது திரும்ப நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி 3ல் போய் இருந்தால் நிச்சயமாக இளைய சகோதரத்துக்கு பணம் கொடுக்கக்கூடியது, இல்லையா அவர் நம்மளை பணத்தை ஏமாத்தி அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதே வந்து அது 2க்கும் 4க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2ஆம் அதிபதி 4ல் போய் இருந்தாரோ அப்ப அந்த இடத்துல இப்ப வந்து கேதுவும் சம்மந்தப்பட்டால் தாயாருக்கு நம்ம வந்து பணம் கொடுக்க கூடாது. அதாவது தாயாருக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னா, அம்மா நான் சேர்த்து வைக்கிறேன் உனக்கு தாண்டா சேர்த்து வைக்கிறேன்னு நம்மள்ட்ட வாங்கி அவங்க பின்னாடி வேற இருக்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அந்த மாதிரி ஜாதகருக்கு இல்லாம அவர்கள் வந்து விரயம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக ஜாதகர் வந்து ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழல் வரும் இல்லையா. இந்த 4ஆம் வீடு அப்படிங்கும் போது நான் வீடு வாங்க போறோம்,
இந்த 4ஆம் வீட்லயே வந்து இருந்துச்சு அப்படின்னா 4ஆம் பாவத்தோட இந்த 2ஆம் பாவமும் கேதுவும் சம்மந்தப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரத்துல இருந்து ஒரு வீடோ இல்ல ஒரு வாகனங்களோ வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா முன் பணமாக அந்த இடத்துல கொடுக்க கூடாது. வண்டி வாகனம் வாங்க போறோம் ஏன் அப்படின்னா நம்ம வாங்கும் போது பணம் கொடுத்து வாங்குறது ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா கேதுங்கிறது ஒரு தடை சமூகம் செய்வார். ஸோ முன் பணம் கொடுத்துட்டு பின்னாடி எடுக்கிறோம்னா அந்த முன் பணமும் நமக்கு வராம போயிடும். வண்டி வாகனங்கள் எடுக்க முடியாத ஒரு சூழல் கூட நமக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த 2ல கேது சம்பந்தப்படும் போது இந்த மாரி முன்பணத்திலையும் கொடுக்கறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறது குழந்தைகள்லாம் பிறந்ததுமே பாத்தீங்கன்னா பேச்சுல தடை, ரொம்ப நாள் ஆகி பேசவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து வருது அப்படின்றதே சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்க்கணும், எதை பார்த்து நம்ம உறுதி செய்யணும்னா இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது எந்த அமைப்புல வருது, அதே போல அந்த 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி யார், அவரோட புதன் வந்து எந்த விதத்துல வந்து சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த ஒரு எதுவுமே வந்து ஒரு தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவானை தான் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அவருடைய தொடர்பும் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகத்துக்கோ இல்லை 2ஆம் அதிபதிக்கோ புதனுடனோ இணைந்து சனியோ இந்த மாரி இருந்தாங்களோ இல்லையா கேதுனுடைய ஒரு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தாலும் அவருடன் இணைந்திருந்தாலும் அவருடைய பார்வைப்பட்டு இருந்தாலும் இது நமக்கான இந்த பேச்சு தடை அப்படிங்கிறது வரும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகளுமே பாத்தீங்கன்னா ஊமை ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊமை ராசிகள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல போய் கூட இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறதும் நம்ம சனியோடைய தொடர்புலையோ இல்லை கேதுவுடைய தொடர்புலையோ இந்த 2ஆம் பாவகமும் அதிபதியும் புதனும் இருந்து இந்த மாதிரி தொடர்புகள் யாராவது ஒரு கேது தொடர்பு சனி தொடர்பா இருந்தாலும் பேச்சில் வரக்கூடிய அந்த பேச்சு தடை அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் இல்லையா. ஒரு திக்கி பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சமயத்துல பாத்தீங்கன்னா இவர் நான் இப்ப சொன்ன ஐவருடைய நிலையும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஒரு கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னு வைங்களேன். அதாவது 2ஆம் அதிபதி புதன், சனி பகவான், கேது பகவான் இவர் 4வருடைய சேர்ப்பும் வந்து ஒருத்தருக்கு வந்து இருந்துருச்சு. அதுவும் அந்த ஊமை ராசிகள் கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ இந்த அமைப்பு இருந்துருச்சு அப்படின்னா அவருக்கு பேச்சு வன்மை இல்லை அப்படின்றது கூட நம்ம உறுதி செய்துக்கணும். ஏன்னா அந்த ஒரு அளவுக்கு வந்து இந்த வாக்குஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா அந்த புதன் சனி அப்படிங்கிறது டிகிரி வைஸாவும் பாத்தீங்கன்னா ஒரே டிகிரியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறதும் பொதுவாகவே வந்து அந்த பாவத்துக்கு 6, 8, 12 மறைந்தாலும் அல்ல 2ஆம் பாவத்தோட தொடர்புல இருந்தாலும் நமக்கு வந்து இந்த குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இதே வந்து பேச்சுவன்மைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கண் பார்வைக்கு கூட இந்த ஒரு அமைப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வலது கண் அப்படிங்கிறது வலது நேத்திரம் அப்படிங்கிறது இந்த 2ஆம் பாவகத்தை தான் குறிக்கும். அந்த வகையில வந்து இந்த ஒரு அமைப்பை பார்த்து நம்ம வாக்கு வன்மை இருக்கா, வாக்கு பேச்சுத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம உறுதி செய்யலாம். அவர்களுக்கு பேச்சில் இருக்க குறைபாடுகள் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறதே நம்ம வந்து உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்லலாம், அதாவது இப்போ வந்து இந்த 2ஆம் அதிபதி கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு பாவகத்திலும் எப்படி இருக்குதுன்றத கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஒரு இதா சொல்றேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது எந்த கிரகமா இருக்கிறாரு, 2ஆம் பாவகத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிற போதான் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2ஆம் பாவகத்துல வந்து சூரிய பகவான் இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2ஆம் பாவகம்ன்றது ஒரு தனம் வரவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப 2ஆம் பாவத்துல சூரியன் இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்துக்கலாம், சூரியன் அப்படின்னாலே நம்ம தந்தை அப்படின்றது எடுத்துக்கலாம். ஆக இந்த தந்தை மூலம் வருமானம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 2ல வந்து சூரியன் இருந்தா தந்தை மூலம் வருமானம்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம், சூரியன் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போல அரசு வருமானமாக ஏதாவது நமக்கு வரக்கூடிய ஒண்ணு கவர்மெண்ட் வேலையில இருந்து அது வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம், இல்ல அரசு சார்ந்த ஏதோ ஒரு நிறுவனம் மூலமாக இல்லையா ஏதோ ஒரு அமைப்பு மூலமாக நமக்கு வந்து வரக்கூடிய பணமாக எடுத்துக்கலாம். இது அடுத்து வந்து பேச்சு அப்படின்னு சொல்றதுனால இது வந்து என்னாகனா சூரியன் வந்து அங்க இணைஞ்சிருக்கிறதுனால உங்க பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்கணுமோ ஒரு அதிகார பேச்சா ஒரு ஆளுமையான பேச்சா
அப்படின்றது இருக்கும். அதே நேரம் சூரியன் அப்படிங்கிறது நேர்மையானவர் அப்படிங்கிறது, இவர் வந்து ஒரு வாக்கு யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா அந்த வாக்கை வந்து நிச்சயமா தவற மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த வாக்கை வந்து நிச்சயமாக காப்பாற்றியே வந்து செய்வாங்க. அதே போல அது சூரியன் இருக்கிறதுலே மிக முக்கியமான பெருங்கிரகம் அப்படின்னு சொல்றதுனால இந்த மாரி அந்த இரண்டில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் ஆகட்டும் இல்லைன்னா அந்த பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு இருக்கும். அடுத்தது குடும்பம். ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுனால சூரியன் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன சொல்லணும், ஒரு பொறுப்பு, அதாவது குடும்பத்தை வந்து ஒரு பொறுப்பா வந்து நிர்வகிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். அதபடி விருட்சம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய மரங்களான ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். இது போல அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, செவ்வாய் இதெல்லாம் வந்து 2ஆம் பாவகத்தோட வந்து தொடர்பு ஏற்பட்டு அப்படி இருந்துச்சுன்னா அந்த களத்திர ஸ்தானத்துல வந்து கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சூரியன் அப்படிங்கிறது குலத்தொழிலையும் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதும் இந்த வகையில நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் பாவத்துல சந்திரன் அப்படின்னா பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது நம்ம ஒரு தாய்மையை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாம சிறுதூர பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 2ல சந்திரன் இருந்துச்சுன்னா இவருடைய செலவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணத்துக்கே போறதுக்கு அங்க போற இங்க போறதுக்குன்ட்டு இது மாரி வந்து பணம் வந்து செலவு பண்ணக்கூடியதாக இருப்பாரு. அடுத்தது இந்த டிராவல் ஏஜென்சிஸ் அந்த மாரி வந்து வச்சிருந்து வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறதுல இவருக்கு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்தது சந்திரன் அப்படிங்கிறதுனால உணவு தொழில் மூலமாக இவருக்கு வந்து வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து தொழில் அப்படிங்கும் போது இந்த நீர் சார்ந்த தொழில்கள், பால் வியாபாரம், அப்புறம் அந்த மாரி பால் பொருட்கள் வியாபாரம், இது சம்பந்தப்பட்ட பொருள்கள் விற்பனை செய்வது மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சந்திரன் அப்படிங்கிறது அதாவது 15 நாள் வளர்பறை 15 நாள் தேய்பிறை அப்படிங்கிறதுனால இவருடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாற்றங்கள், தீய பழக்கங்கள் எல்லாம் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு தன்மைகள் இருப்பாங்க. ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பொய் பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ல செவ்வாய் இருக்குது எடுத்துக்கோங்களேன். செவ்வாய் அப்படின்னாலே சந்திரன் நீர் பிசினஸ் பண்ணலாம், ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம் இல்லம்மா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஹோட்டல்லாம் தாராளமா வைக்கலாம். நீர் தண்ணி வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு வீரக்காரகன், ஒரு முயற்சிக்காரகன், விடாமுயற்சி, முன்கோபக்காரகன்லாம் அப்படின்னு இருக்கிறதுனால இவருக்கு வந்து இந்த பேச்சு அப்படின்னு 2ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவர் பேச்சு வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடிய பேச்சா இருக்கும். ஒருத்தட்ட போனாருன்னா அடுத்தவங்க சொல்றக்கூடிய பேச்சுக்கு வந்து இவர் அடங்கி போக மாட்டாரு. அதே நேரம் காரசாரமான பேச்சாதான் வந்து பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 2ஆம் பாவகத்துல வந்து இந்த செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னால செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர காரகத்துவத்தை குறிப்பதால் 2ல வந்து செவ்வாய் இருப்பதனால் பார்த்தோம்னா இவருக்கு 2 வயது வித்தியாசத்துல ஒரு சகோதரன் இருப்பான் அப்படிங்கறத அடிச்சு சொல்லலாம். 2ல செவ்வாய் இருக்கும் பொழுது இவருக்கு 2 வயது வித்தியாசத்தில் ஒரு சகோதரன் இருப்பான் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அப்புறம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால நிலத்தின் மூலம், ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன், ஆக அந்த பூமியின் மூலம் இவருக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதே நேரம் இந்த பேச்சு வன்மை, வாக்கு வன்மை அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால இவர்கள் வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் சார்ந்தது, ஆசிரியர் சார்ந்தது, இந்த மாரி தொழிலாகவும் இவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னா இவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல வந்து செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் வந்து இந்த இபி, டிரான்ஸ்பார்மர் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதுவும் வந்து செவ்வாய் அப்படிங்கிறதும் ஒரு நமக்கு வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒரு நிகழ்வான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அரசாங்கம் மூலமாக வருமானம் வரக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். அடுத்ததாக புதன் அப்படிங்கிறத எடுத்துட்டனால புதன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வன்மை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 2ஆம் பாவகத்தில் புதன் பகவான் இருந்தால் இவருடைய பேச்சு வன்மை எப்படி இருக்குன்னா அந்த விகடக வீண் எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாதுரியமான பேச்சு, அதே நேரத்துல ஒரு புலமையான பேச்சு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், அந்த மாரி இரட்டை பேச்சுகள், நகைச்சுவை பேச்சு, அது மாதிரி பேச்சு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். பேச்சுனாலே என்ன செய்வாங்க, இவங்க அடுத்தவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. யாருமே இவங்கள்ட்ட வந்து இவர் பேசுறதான் போய் கேட்க முடியுமா, இவரை எதிர்த்து யாராலையுமே அங்க பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது.
அதே நேரம் புதன் அப்படிங்கிறதே காலபுருஷ தத்துக்கு ஏற்ற மாதிரி புதன்ங்கிறது 3ஆம் இடத்துக்குரியது மாதிரி இந்த இரட்டை ஏற்படுகிறதுனால இந்த மூன்றுக்குரிய இந்த புதன் பகவான் 2இல் இருப்பது அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இரட்டை வருமானம் 2 பிசினஸ் ஏதாவது வந்து செய்வார் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து அது மாதிரி எடுத்துக்கலாம். அதே நேரம் இந்த கம்யூனிகேஷன் அந்த மாதிரி அந்த ஒரு பிசினஸ் ஆகவும் இவர் வந்து அதன் மூலம் ஆன்லைன் பிசினஸ் அந்த மாதிரியும் வந்து இதை வந்து நமக்கு செய்து அதன் மூலமும் வருமானம் ஈட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றான். இது வந்து அதே நேரம் இந்த புத்தகம் நோட்டு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. புதன் அப்படிங்கிறது இந்த படிப்புக்காரகன் அப்படிங்கிறதுனால சொல்றோம், கல்விக்காரகன் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்நாக்ஸ் கடை, இந்த புத்தக கடைகள் அந்த மாதிரி மளிகை கடைகள்ல அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனரி வச்சு நம்மளுடைய லைஃப் வந்து வைக்கும் போது அதன் மூலமாகவும் வருமானம் வர்றதுக்கு இந்த 2ஆம் பாவம் வழி செய்யும் அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்தது 2ஆம் பாவத்தில் குரு இருந்தார். ஸோ குரு அப்படிங்கும் போதே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு குழந்தைக்காரகன் அப்படிங்கிறதும் சொல்றதுனால இந்த 2இல் குரு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சிறு வயதில் அவர்களுக்கு வந்து அந்த பெற்றோர்களுக்கு வருமானத்தை தரும். அதே நேரம் இன்னொரு பகையில எப்படி எடுத்துக்கலாம்னா சிறு வயதுல பெற்றோருக்கு வருமானத்தை தர்றதோட இந்த குழந்தைகளே பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்களாம். ஏன்னா சிறு வயதிலேயே வேலைக்கு போய் ஒரு சம்பாதித்தத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இவர்களுக்கு வந்து இருக்கும். அதே நேரம் இவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல கூட ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இவர் வந்து இந்த குரு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஆசிரியர் தொழில், இந்த பேச்சுவன்மைக்கான தொழில், ஜோதிட தொழில், இந்த மாரி வருமானங்கள் வந்து சட்டம் அந்த மாரி வாக்கு மூலம் வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் ஒரு நியாயமான தொழிலை செய்யக்கூடியது எல்லாமே வந்து இந்த தொழிலாக நம்ம செய்யலாம். இப்போ குரு அப்படிங்கிறது ஒரு இனிப்பு அப்படிங்கிறதுனால அந்த மாரி இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்களையும் நம்ம வந்து செய்யலாம். வீட்டுக்கு அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வேப்ப மரங்கள் அதே மாதிரி நல்ல கோயில்கள் மடங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த குரு 2இல் இருந்துச்சுன்னா ஒரு கௌரவமான தொழிலை செய்து சம்பாதிப்பார் அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு நேர்மைக்கானவர், ஒரு கௌரவமானவர் அப்படிங்கிறதுனால ஒரு நேர்மையான வழியில சம்பாதிப்பார் அப்படிங்கறது நம்ம பொதுவா எடுத்துக்கலாம். அடுத்தது 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா 2ல சுக்கிரன் அப்படின்னாலே சுக்கிரன் அப்படிங்கிறது பணமும் சொல்லலாம், அதே நேரத்துல வாகனமும் சொல்லலாம். 2ல சுக்கிரன்றது அவங்க வீட்டுல வந்து அந்த ஜாதகருக்கு நிச்சயம் வண்டி வாகனத்துக்கான யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன்னா அழகு அப்படிங்கும்போது அந்த அவருடைய முகமே நல்ல வசீகரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிறப்பாக அந்த பற்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு எடுப்பான அழகான பற்களாக இருக்கும். அதே போல சுக்கிரன் அப்படிங்கும்போது இந்த வெள்ளி அப்படின்ற இந்த பொருள்கள் அந்த மாதிரி அதன் மூலமாகவும் அந்த விற்பனை மூலமாகவும் இவர்களுக்கு பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கலைத்துறைகளில் வந்து இவர்களுக்கு வந்து அதிக நாட்டம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு கலைத்துறை. அதே நேரம் இந்த துணிக்கடை, இந்த மாரி ஜவுளி கடை, இந்த மாரி பொருட்களை வந்து விற்பதனாலையும் இந்த அதாவது ஃபேஷன் திங்ஸ் எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த பொருட்களை விற்பதனாலையும் இவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு வருமானத்தை வந்து சுக்கிர பகவான் அந்த 2ஆம் வீட்டுல இருக்கும்போது கொடுப்பான்னு சொல்லலாம். இப்ப 2இல் சுக்கிரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆக இவருக்கு கண் நோய் அப்படிங்கிறது இந்த 2இல் சுக்கிரன் இருக்கவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த கண் நோய் அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அப்புறம் 2இல் சனி அப்படிங்கிறதுனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், சனி கேது தொடர்பு இருந்தாலே இந்த பேச்சில் வந்து தடை தாமதமான பேச்சு அப்படின்னும். ஆக அந்த 2இல் சனி இருக்கிறது ஒரு தாமதமான பேச்சு இருக்கும். அதே போல அவர்களுடைய முகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பார்த்தாலே கொஞ்சம் பெரியவர்களோட தோற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் நம்மளே பார்த்துருப்போம். இந்த பிள்ளைய பார்த்தோம்னா சின்ன பிள்ளையா இருக்கு, ஆனா மூஞ்ச பார்த்தோம்னா ஒரு வயதான ஒரு தோற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இளம் வயதிலேயே ஒரு முதிர்ந்த தோற்றம், இளம் வயதிலேயே முடி நரைக்கிறது, ஸோ அது மேல பற்கல்ல பிரச்சனை, இது மாதிரி சனி அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனைகளே நம்ம இவ்வளவு நேரம் என்னென்ன பாகம் எப்படி எப்படியாலும் எதெல்லாம் இருக்குன்னு சொன்னோமோ அந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியில இருக்கும். அடுத்தது வந்து 2இல் சுக்கிரன் அப்படிங்கும்போது இந்த 2 வந்து சப்போஸ் 2இல் சனி இருக்கு, அது 7ஓட சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக ஜாதகருக்கு வந்து திடீர் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 2ஓட சனி இணையும் போது படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா படிப்புல வந்து தடை ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே போல 2இல் சனிங்கிற போது தொழில்காரகன் அப்படின்னு சொல்றதுனால 2ஓட சனி பகவான் இணையும் போது நிச்சயமாக அவர் சொந்த தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் மூலம் வருமானம் ஈட்டத்துக்கு அவருக்கு நிச்சயம் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அது நேரம் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இந்த பழைய பொருட்கள், இரும்பு, எண்ணெய், அப்புறம் இந்த வீட்டு வேலைகள்
ஸ்லோ சொல்லுங்க, ஏதாவது எழுதுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பார்த்த மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோ. ஓகே 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 ஓகே. அத பழைய பொருட்கள், இரும்பு, எண்ணெய், இந்த மாதிரி வீட்டு வேலைகள் செய்யறது, இந்த துப்புரவு வேலை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த சனி இருக்கும்போது அந்த தொழில்கள் செய்யறதுனால அவர்களுக்கு வந்து வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கறது சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த அடுத்தவர்களுக்கு ஒரு பணி செய்யறது அப்படிங்கிறது. அப்ப அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஜிம்மெல்லாம் வச்சு இந்த மசாஜ் பண்றது, அந்த மாதிரி பார்ல வைக்கிறது, இந்த தொழில், அந்த மாதிரி தொழில்களும் இந்த 2ல் சனி இருக்கக்கூடியவர்கள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது ராகுனாலே ஒரு பிரம்மாண்டம். அப்ப ராகு வந்து 2ல போய் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன செய்வாரு, ஜோப்புல 5 பைசா இருக்காது. நான் அவனுக்கு எவ்வளவு செலவு செய்வேன் தெரியுமா, எவ்வளவு செலவு தெரியுமா, நான் எப்படி எல்லாம் வைப்பேனா அப்படின்ட்டு இந்த வாய்ப்பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாய்ப்பேச்சுல வந்து இவரை யாரும் வெல்லவே முடியாது. 2ல ராகு இருக்கும் போது பேச்சு பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப அதே நேரம் இது ஒரு மருத்துவ வாய்ப்பேச்சு வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ பாவம் நம்மள்ட்ட காசு இல்லையா, அவன்கிட்ட காசு கேட்கலாமா அப்படின்ற மாரி அந்த நிலைத்தனம். ஆனா வெளியில அவங்க காட்டிக்க மாட்டாங்க, வெளியில காட்டிக்காம அந்த பேச்சு மட்டும் கெத்தான பேச்சாக இருக்கும். இது 2ல திருமணம் இருந்துச்சு அப்படின்னா, சாரி 2ல வந்து ராகு இருந்தாலே அவர்களுக்கு வந்து லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது 2, 7, 11 சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதே போல ராகுவும் அப்படிங்கிற 2ல இருக்கிறதுனால சனி பகவான் போல இந்த 2க்கு மேற்பட்ட பிசினஸ், அதாவது ஒண்ணு நேர்மறையான ஒரு பிசினஸும், ஒண்ணு மறைமுகமான பிசினஸ், அதாவது இல்லீகலான தொழில் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாரி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம், இல்லைன்னு செய்யக்கூடாத தொழில் அப்படிங்கிற மாரி எல்லாம் தொழில் செய்து அவர்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது, ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதுனால வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாம இந்த எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதும் ராகுவோட ஒயர் சம்மந்தப்படுறதுனால அந்த எலக்ட்ரானிக் கடைகள் அப்படிங்கிறதும் நம்ம வச்சுக்கலாம். மெயின் வந்து டாஸ்மார்க், இந்த வட்டி கடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகுக்குனுடைய காரகத்துவத்துல வர்றதுனால எலக்ட்ரிக்கல் வரும் இல்லம்மா, கூட டிரான்ஸ்ஃபார்மே அங்க இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கும் வரும், செவ்வாய்க்கும் வரும். சோ அப்படிங்கும் போது அடுத்தது வந்து கேது பகவான் அப்படின்றதும் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கேது ஏற்கனவே ஒரு தடைன்னு சொல்லியிருக்கோம், அதனால ஒரு தாமதமான பேச்சு ஏற்படும். நல்ல, ஆனா வந்து நல்ல ஆன்மீகமான பேச்சுக்கள் இவர்கள் மூலமாக வாய் வழியாகவே வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து அவர்கள் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல எடுத்துக்கிட்டோம்னா 2 கேது இருந்ததுன்னா பள்ளிக்கூடத்திலேயே இருந்து உடன் கல்வியை வந்து இவங்க தொடர முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 3 வருஷம் படிச்சாங்கன்னா அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மாத்தி, அப்புறம் ஒரு ஹைஸ்கூல், அப்புறம் ஸ்கூல் ஒரு பக்கம் படிச்சீங்கன்னா காலேஜ், அப்படியே இடம் மாறி மாறி வந்து அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு தடை அப்படிங்கிறது தடைப்பட்ட கல்வியாக வந்து இவர்களுக்கு வரும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் தொழில் அப்படின்னு எடுத்துக்கினா இந்த பஞ்சு, பருத்தி தொழில், ஜோதிடம், தையல், மருந்து பொருட்கள், ஊசி, அக்குப்பஞ்சர் தொழில், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேதுக்காக வரும். அப்புறம் நாட்டு மருந்து கடைகள், இந்த அந்த மாதிரி சொல்ல. இது இல்லாம இந்த உளவுத்துறை, ரகசிய டிபார்ட்மெண்ட் எப்படிங்கிறது, பற்கள் சம்பந்தப்பட்ட அந்த பற்பொடி வியாபாரம், இதெல்லாம் வந்து கேதுவுக்கு வரும். சோ இந்த மாதிரி அனைத்து கிரகங்களும் 2ல் நின்றால் அப்படிங்கிறது இருக்கு. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 12 பாவங்கள் இருந்தாலும் ஒரு பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நீட்டா எடுத்து வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் எப்படியும் அதை எடுத்தோம்னா ஒரு 1/2 hour ஆயிரும். அதனால இன்னொரு வகுப்புல வந்து நான் வந்து இந்த பாடத்திட்டத்துக்கான ஒரு இதை வந்து உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு வச்சுப்பேன். இத்துடன் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கும், இது பேச எனக்கு அனுமதி கொடுத்தமைக்கும் ஜோதிட மகளிர் சார்பாக எனக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நமக்கு நன்றி மேடம். இதுவரை நமக்கு சிறப்பாக வகுப்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இனி அப்படியே நன்றியுரை சொல்லுபவர் தனம் தண்டவாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்ட நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 61வது நாள், கூட்டினால் 7 என்பது கேது என்றால் ஜோதிடம். எனவே இன்றைய பாடம் ஜோதிடம் பற்றி. மேலும் 7 என்பது கேது குறிக்கும். கேது என்றாலே, அதாவது மஞ்சுளா அசோக் என்னும் எழுத்து 7 என்று வருகிறது. மேலும் 7 என்றால் தடை. எனவே இன்று வரவேண்டிய ஜோதிடர் வராமல் தடை ஏற்பட்டு விட்டது. 2/3/2026. இதை கூட்டினால் 6 என்றால் சுக்கிரன், எனவே பெண் ஜோதிடர். மேலும் இன்று தேதி 2,
எனவே 2ஆம் பாவத்தை பற்றி இன்றைய பாடம். மேலும் இன்று தேதி மாசி 18 கூட்டினால் 9 நவகிரகம் பற்றி உரை இன்று. மேலும் இன்று திங்கட்கிழமை பௌர்ணமி, சந்திரனை குறிக்கும். சந்திரன் என்றால் அம்மா, எனவே மஞ்சுளா அம்மா இன்றைய உரை எடுத்துள்ளார். மேலும் இன்று மாசி மகம், மகம் என்பது கேதுவுடைய சாரம், எனவே ஜோதிடம் பற்றி ஜூம் மீட்டிங் இன்று. மேலும் இன்று வணிசைக்கரணம், வணிசைக்கரணமுடைய வாகனம் எருது, எருது இருப்பது ரிஷப வீட்டில், ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு, எனவே சுக்கிரன் நடத்தும் ஜோதிட கூட்டமைப்பு. இன்று சுகர்மம் நாமயோகம், இதில் முதலாக 3 எழுத்து சுகர் என வருகிறது. சுகர் என்றால் இனிப்பு, எனவே இன்றைய 2ஆம் பாவம் பலன்களை இனிப்பாக எடுத்து கொடுத்த மஞ்சுளாமா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது ஜோதிட திலகம் டாக்டர் கனகாம்பாள் மேடம் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.